சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னு சோயா வறுவல். இந்த சோயா வறுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நிறைய விதமாக பக்குவத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ ரீசெண்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2 ஸ்டெப்பு தான். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அந்த சோயா கூட போட்டு குக் பண்ணி இறக்க வேண்டியதான். இந்த சோயா பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பருப்பு சாம்பார் வச்சுருப்பீங்க, இல்லை தக்காளி ரசம் வச்சுருப்பீங்க, பருப்பு ரசம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த சாம்பார் சாப்பிடும் காரத்தன்மை அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காரத்தன்மையோடு இருக்கும் இந்த சோயா சாப்பிட்றதுக்கு. அதாவது ஒரு காலிஃப்ளவர் கடிச்சா அப்படி இருக்கும், ஒரு கறியை கடிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த பக்குவத்தில் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ரெசிபி. ஆனால் இந்த ரெசிபியில் அன்றாட யூஸ் பண்ணுறது பொருள் மட்டும்தான். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா மட்டும் யூஸ் பண்ணுறோம். மட்டன் மசாலா சொல்லுவோம், மட்டன்லாம் இல்லைங்க. சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்த மட்டனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம், அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். சோயா வறுவல் தேவையான பொருட்கள்: சோயா 1 கப்பு, தக்காளி 1.5 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வெங்காயம் தக்காளி சைடில் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா மசாலா போட்டு குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி இதில் அரைச்சதை போட்டு குக் பண்ணுறோம். ஸோ அதனால் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி இருக்குல்ல, இந்த தக்காளி நான் இந்த இடத்துல போடுறேன். எதுக்காகனா, ஏன் இந்த பவுலில் போட்டு அரைக்கிறேங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வீட்டில் பண்ணும்போது அந்த தக்காளியோட தன்மை எவ்வளோ போடுறோம், வெங்காயம் எவ்வளோ போடுறோம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு மசாலா வரும். இது கூட சில பேர் அந்த முந்திரி, அந்த தேங்காய், அந்த கசகசாலாம் போடுவாங்க. ஆனால் என்னோட சஜஷன் வேண்டாம் நான் சொல்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஒரு சிம்பிளான ஸ்டைலில் ஆல்வேஸ் நம்ம ட்ரை பண்ணுறது ஆல்வேஸ் நல்லது. அந்த ரிச்னஸ்க்காக நம்ம அந்த முந்திரி, கசகசா, தேங்காய் எல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் அது எல்லா டைமும் கை கொடுக்குமா கேட்டால் கொடுக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு 4 பொருளை வச்சு பண்ணும்போது அப்போ இது பார்த்தீங்கன்னா கை கொடுத்துரும். அடாப்பா, வெங்காயம் 4 நாள் டெய்லி தான் பாருக்கு, தக்காளி டெய்லி தான் பாருக்கு, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை அரைக்கிறது கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே தாளிப்பு நான் என்ன பண்ணேன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே லைட்டான, அதாவது எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகக்கூடாது, அந்த மிதமான சூடில் போட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எண்ணெயில் திரண்டு வரும், அது சேர்ந்து வரும் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், எல்லா மசாலாவும் நம்ம இங்கேயே சேர்த்துலாம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள். எதுக்காக இந்த இடத்துல அந்த எண்ணெயோட தன்மை, சூடு தன்மை அதிகமாக இருக்குது வேண்டாம் சொல்லி சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அதாவது எண்ணெய் சூடு அதிகமாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். அதுக்கு பிறகு இந்த மசாலா நீங்கள் டேரெக்டாக போடும்போது எண்ணெயில் டக்குன்னு என்ன ஆகுனா கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல அந்த எண்ணெயோட சூடு கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம் தான் அந்த ரெசிபி அழகாக எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ உப்பு தேவையானவங்க போட்டிருக்கோம். இதில் மட்டன் மசாலா மட்டும்தான் கடைசியாக போடுறோம். ஏன் மட்டன் மசாலா கடைசியாக போடுறோம்னா, அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் கடைசியாக போடுறோம். இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த தண்ணியில் அந்த மசாலா லைட்டாக டைலூட் பண்ணுறோம். இந்த மாதிரி டைலூட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சோயா இருக்குல்ல, இந்த சோயாவை இதில் போட்டுறேன். இப்போ இதில் இந்த சோயா வேகும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை இருக்கும், உப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், சேர்ந்து வேகும். அந்த இஞ்சி பூண்டோட வாசமும் நல்லா இருக்கும். இப்போ அந்த மசாலாவை இது தனியாக வேகட்டும், சைடில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சலாம். இது ஒரு 1/4 வேக்காடு வெந்து வர டைமில் இந்த ரெடி பண்ணுற அந்த மசாலாவை, அதாவது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அரைச்சி இதில் போடும்போது இதில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சோயாவோட அந்த கோட்டிங் ஆகும். இந்த கோட்டிங் ஆகினதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. அதாவது நல்ல வேக வைக்கும்போது ட்ரை ஆகும் சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதான் விஷயம். இல்லைன்னா வெங்காயம் தக்காளி தனித்தனியாக இருக்கும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சது பாருங்க எப்படி இருக்கு, இந்த பக்கத்தில் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சோயா நான் சொன்னேன் 30% வெந்து வர டைம்லேயே நம்ம போட்டணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இதை போடுறோம்.
இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சையாக இருக்குல்ல அந்த பச்சையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணால் நல்லா வேக விடுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். ஊற்றும் போது அந்த மட்டன் மசாலாவை இதில் போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 40% மேலே வெந்திருக்குல்ல. ஸோ அதனால் இந்த மட்டன் மசாலாவும் இதில் இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நல்லா வெந்து வரும் போது நல்ல வாசமாக இருக்கும், காரத்தன்மையாக இருக்கும். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 4 பொடி யூஸ் பண்ணுறோம். அந்த 4 பொடி பார்த்தீங்கன்னா ஒன்று தனித்தன்மையாக இருக்கும். மல்லி நல்லா வாசமாக இருக்கும், காரத்துக்கு மிளகாய் யூஸ் பண்ணுறோம், மஞ்சள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே முழு தனியாக எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது அந்த வாசத்தை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறோம். மற்ற 3 பொடி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த கிருமி நாசிகளை போகிறதுக்காக முக்கியமாக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது மல்லி வாசம் நல்லா தரும், காரத்தன்மைக்கு மிளகாய் யூஸ் பண்ணுறோம். இதான் விஷயம். இதை நல்லா புரிஞ்சுட்டா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இது மட்டன் மசாலா எல்லாமே வீட்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ரெகுலராக பண்ணுற அந்த பக்கம் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல அடிஷ்னலாக மட்டன் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த போட்டிருக்க மசாலாவோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே போட்டலாம். அவ்வளோதான். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் வெந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா டைம் விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் இன்கேஸ் கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணினா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாங்கன்னா கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணலாம். அப்படின்னா எலுமிச்சப்பழம் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் போட்டால் போதும். சரிங்களா? ஆகட்டும், பார்க்கலாம். நல்லா இந்த மசாலா சுண்டு அந்த சோயாவில் ஒட்டிருக்கு. பக்குவமாக நல்லா வந்தது. இப்படி தான் வரணும். இப்படி இருந்தால் தான் அது ஒரு ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ட்ரை ஆகக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மதியம் 12 மணிக்கு சமைப்பீங்க, ஒரு 5 மணிக்கு சாப்பிட்னா ரொம்ப ட்ரையாக தான் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி நம்ம போட்டிருக்கோம். இது பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி இதில் நல்லா கோட்டிங்க. இதில் இப்படி தான் இருக்கும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், அன்றாட பண்ணுற பக்குவம் தான். இந்த இடத்துல அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு வாசத்துக்காக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி மேலே போடுறோம். இது ஆப்ஷன் தான். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சென்டர் அப்படி வச்சு அப்படியே சுட 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 அப்படி எடுத்து போடுற பாருங்க. இப்படி போடும் போதே உங்களுக்கு வீட்டில் பார்க்கும்போது நாக்கு ஊறும். அந்த அளவுக்கு சிம்பிள் ரெசிபி தான். அது சொன்ன மொத்தமே சமையல் பண்ணுறது 3 ஸ்டெப்பில் ஈஸியாக பண்ணுற ஒரு பக்கம் தான் இது. நம்ம சமையல் எந்த அளவுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். அது பார்க்கும்போது ஒரு கறி பீஸ் எடுத்து துண்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த மசாலா குக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த சாம்பார், அந்த தக்காளி ரசம், தக்காளி பருப்பு ரசம், அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட் நீங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.